ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி வீடியோஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆன்லைனில் கிளியர் கிளாஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அதில் நான் என்னென்ன சொல்லிக் கொடுக்க போகிறேன் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் தான் அவங்க கூட நான் வந்து ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஓகேவா? ஃபர்ஸ்ட் நாள் வந்து நம்ம கிளாஸில் பார்க்கக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா ஷேப்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் ஒரே மாதிரியான பாடி ஷேப் இருக்காது. ஒவ்வொருத்தவங்களுக்கும் வெவ்வேறு வகையான பாடி ஷேப் இருக்கும். அது எந்த மாதிரியான பாடி ஷேப் அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சி அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து ட்ரெஸ் ரெடி பண்ணணும். ஆனால் கண்டிப்பாக நம்ம வந்து ஷேப் கற்றுக்க போகிறோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கலர்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே எல்லா வகையான கலர்ஸுமே சூட் ஆகாது. யார் யாருக்கு என்ன மாதிரி கலர்ஸ் வந்து போட்டால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுனால நம்ம வந்து அடுத்த கிளாஸில் நம்ம வந்து கற்றுக்கலாம். அது கூட வந்து பார்த்திங்கன்னா கிளாத் வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் நம்ம வந்து நிறைய டைப்ஸ் ஆஃப் கிளாத் வந்து நிறையா இருக்குது. அது எந்த மாதிரியான கிளாத் எல்லாம் இருக்குது, அந்த கிளாத் நம்ம வந்து என்னென்ன ஸ்டிச் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறத பற்றி நம்ம வந்து கிளாஸஸில் வந்து தெரிஞ்சுக்குங்க. இதில் ஒவ்வொரு கிளாத்துமே எந்த மாதிரி ஃபீல் ஆகும் அப்படிங்கிறதையும் நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கால்குலேஷன். நம்ம ஒரு ட்ரெஸ்ஸு வாங்கணும்னா எவ்வளோ மீட்ரு கிளாத் வாங்கினா கரெக்டாக இருக்கும் அப்படின்னு நம்ம வந்து தெரிஞ்சிருக்கணும். கஸ்டமருக்கு அப்போ தான் நம்ம வந்து கிளியராக சொல்ல முடியும். நான் வந்து அனார்கலி தக்கப்போறேன்னா இவ்வளோ மீட்ரு நீங்கள் வாங்கினா தான் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லணும். அதுக்காக நம்ம வந்து கால்குலேஷன் கம்பல்சரி நம்ம தெரிஞ்சுக்கணும். அது கூட வந்து பார்த்திங்கன்னா இல்லுஸ்ட்ரேஷன். இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான். ஏன்னு கேட்டிங்கன்னா, இப்போ நம்ம கஸ்டமர் ஒரு ட்ரெஸ்ஸை கொடுத்து இதை வந்து எனக்கு எப்படி தைக்க போகிறீங்கன்னு கேட்டாங்கன்னா நம்ம சொல்லணும். அவுட்புட் வந்து நம்ம வந்து ட்ராயிங் பண்ணி காமிக்கணும். உங்களுக்கு அவுட்புட் வந்து இந்த மாதிரி தான் வரப்போகுது அப்படிங்கிறத காமிக்கணும். அதுக்காக நம்ம வந்து இல்லுஸ்ட்ரேஷன் கண்டிப்பாக நம்ம வந்து கற்றுக்கணும். இதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா தான் நம்ம வந்து மிஷினும் அடுத்து வந்து ஸ்டிச்சஸும் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். மிஷினில் வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன பார்ட்ஸ் இருக்குது, எல்லாமே எதுக்கு யூஸ் ஆகுது அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் வந்து நான் சொல்லுவேன். இதை வந்து எப்படி நம்ம வந்து ஹேண்டில் பண்ணுறது அப்படிங்கிற வரைக்கும் நம்ம வந்து சொல்லிக் கொடுப்போம். அது கூட வந்து பார்த்திங்கன்னா ஸ்டிச்சஸ் பேசிக்காக என்னென்ன ஸ்டிச் இருக்கோ அது எல்லாமே வந்து பேசிக்கில் வந்து கற்றுக்குவோம். அந்த ஹெம்மிங் பண்ணுறது, சீம் ஸ்டிச்சஸ் இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பேசிக்கில் நம்ம வந்து கற்றுக்கக்கூடியது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கிளாத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ஸ்கர்ட் தான் போகிறோம். ஸ்கர்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஸ்கர்ட், ஒரே ஸ்கர்ட் மட்டுமே வந்து சொல்லிக் கொடுக்க போகிறது கிடையாது. டிஃப்ரெண்ட் டைப்ஸில் நம்ம வந்து என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு ட்ராயிங்கு நம்ம வந்து போடுவோம். ஒவ்வொரு ஸ்கர்ட்டுக்குமே நம்ம வந்து ட்ராயிங் போடுவோம். ட்ராயிங் போட்டு எப்படி பண்ணணுங்கிறத பேட்டர்ன் போட்டு ரெடி பண்ணி அதுக்கப்புறமா தான் நம்ம வந்து ஸ்டிச் பண்ண ஆரம்பிப்போம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நெக் ஃபினிஷிங். நம்ம வந்து ஒரு நெக் எடுக்கிறோம்னா அந்த நெக்கை நம்ம வந்து எப்படி ஃபினிஷ் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம வந்து கற்றுக்குவோம். ஒரு ட்ரெஸ்னால் வந்து பார்த்திங்கன்னா அதோட ஃபினிஷிங் தான் எப்போவுமே நல்லாயிருக்கும். ஃபினிஷிங் வந்து கரெக்டாக இருந்தால் தான் ட்ரெஸ் வந்து நல்லாயிருக்கும். அதனால் கண்டிப்பாக நீங்கள் வந்து நெக்கோட ஃபினிஷிங் வந்து நான் வந்து சொல்லிக் கொடுப்பேன். ஒவ்வொரு நெக்குமே எப்படி பேட்டர்ன் போட்டு எப்படி நம்ம ரெடி பண்ணுறத பார்ப்போம். அது கூட வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஸ்லீவ்ஸ். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு ஸ்லீவ் தான் இருக்கான்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லை. இப்போ நிறையா பப் ஸ்லீவாக இருந்தாலும் சரி, நார்மல் ஸ்லீவாக இருந்தாலும் சரி, 3/4 இந்த மாதிரி கர்வ் ஸ்லீவ் இந்த மாதிரி நிறைய ஸ்லீவ்ஸ் வந்து வந்திருக்கு. அது ஒவ்வொன்றுமே நம்ம வந்து கற்றுக்கலாம். அது கூட வந்து பார்த்திங்கன்னா பாட்டம் வந்து பார்த்திங்கன்னா பேண்ட்லேயே வந்து பார்த்திங்கன்னா நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. அந்த ஒவ்வொரு வெரைட்டிஸுமே வந்து எப்படி ஸ்டிச் பண்ணுறத நம்ம வந்து பேட்டர்ன் ரெடி பண்ணி நம்ம வந்து கட்டிங் போட்டு நம்ம வந்து ஸ்டிச் பண்ணுவோம். அதை பற்றியும் நம்ம வந்து கிளியராக பார்க்கலாம். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா சுடிதாரே நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. அதில் ஒவ்வொன்றிலையும் நம்ம வந்து எந்த மாதிரி ஸ்டிச் பண்ணாங்கிறத நம்ம ஒவ்வொன்றா நம்ம வந்து கற்றுக்க போகிறோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா லைன் குர்தி இருக்குது, ஃப்ரண்ட் ஸ்லிட் இருக்குது, பேக் சைடில் இருக்கிறது இருக்கும், ஃப்ரண்டில் வந்து பார்த்திங்கன்னா பட்டன் வச்சது இருக்குது. இந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் வந்து கற்றுக்க போகிறோம். அது கூட வந்து பார்த்திங்கன்னா நெக் தியரி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க. நம்ம வந்து டீப் நெக் வைக்க போகிறோம், இல்லை க்ளோஸ் நெக் வைக்க போகிறோம், இல்லை நார்மல் நெக் வைக்க போகிறோம். இதுக்கெல்லாம் வந்து எப்படி நம்ம வந்து நெக் வந்து வைக்கிறது, ஆம்கோல் வைக்கிறது, ஷோல்டர் வைக்கிறது அப்படிங்கிற தியரி கிளாஸ் உங்களுக்கு கம்பல்சரி நான் சொல்லிக் கொடுப்பேன். அப்போ தான் நம்ம வந்து ஒரு நெக் வந்து ஃபால் ஆகாமல் நம்ம கரெக்டாக நம்ம வந்து ஸ்டிச் பண்ணி போட முடியும். அது கூட வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ப்ளவுஸ், நார்மல் ப்ளவுஸு, பிரின்சஸ் கட்டு, அதுக்கப்புறம் கட்டோரி, சிங்கிள் கட்டோரி, டபுள் கட்டோரி, இந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. அதெல்லாம் கற்றுக்குறேங்க. அது கூட வந்து பார்த்திங்கன்னா கிட்ஸ் வேர்க்கு வந்து பட்டு பாவாடை, லெஹங்கா, அது கூட வந்து பார்த்திங்கன்னா பார்ட்டி வேர், இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸ்லாம் நம்ம வந்து கற்றுக்க போகிறோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸி வந்து பார்த்திங்கன்னா நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. ஒவ்வொன்றுமே எப்படி நம்ம வந்து பேட்டர்ன் போடுறது, எப்படி ஸ்டிச் பண்ணுறது வரைக்கும் நம்ம வந்து சொல்லிக் கொடுப்போம். இது கூட வந்து பார்த்திங்கன்னா அடுத்து நம்ம வந்து டெசல்ஸ், டிஃப்ரெண்ட் டைப்ஸில் நம்ம வந்து என்னென்ன இருக்குங்கிறத நம்ம வந்து கற்றுக்க போகிறோம். இது கூடவே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஹேர் அக்சசரிஸும் நம்ம வந்து இதில் சொல்லிக் கொடுப்பேன். அதையும் நீங்கள் வந்து கற்றுக்குறங்க, ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது கூட வந்து பார்த்திங்கன்னா ஹேர் அக்சசரிஸும் நான் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். இது எல்லாமே நீங்கள் வந்து என்னோட ஆன்லைன் கிளாஸில் கற்றுக்க முடியும். யாராருக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கோ வந்து ஜாயின் பண்ணி கற்றுக்குறீங்க. கிளாஸஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2 or 3 கிளாஸ் கம்பல்சரி நான் அப்லோட் பண்ணுவேன். நீங்கள் பார்த்து கற்றுக்கிட்டு எனக்கு வந்து சப்மிட் பண்ணுங்கள். எனக்கு ஓகேனா ஓகே சொல்லிடுவேன், இல்லைனா மறுபடியும் நீங்கள் வந்து ட்ரை பண்ணுற மாதிரி இருக்கும். இதுக்கு சர்டிஃபிகேட்டும் நான் வந்து ப்ரொவைட் பண்ணுவேன். கிளாஸை யார் கம்பல்சரி முடிக்கிறாங்களோ அவங்களுக்கு வந்து சர்டிஃபிகேட்டும் ப்ரொவைட் பண்ணுவேன். இந்த வீடியோஸ் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கு, பயனுள்ளதாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா இது வரைக்கும் என் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இந்த பெல் ஐக்கனே மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்புறம் வீடியோஸ்லாம் உங்களுக்கு வந்து சரி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.